இன்னொரு ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய வெற்றி தலைவருடைய ஜனநாயகன் படம் வர்ற 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் நானும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்கிறேன். அந்த படத்துல என்னோட கேரக்டர் ஒரு முசல்மானா வர்றேன். என்னோட பேர் அதுல இலியாஸ். தலைவருக்காக என்னுடைய உயிரை தியாகம் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர். நண்பருக்காக அந்த படத்துல நான் அந்த 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 கேரக்டர் ரொம்ப இயல்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ சீர்த்தியா என்னோட லுக் அண்ட் கெட்டப் இந்த லுக்கில் தான் இருப்பேன். இதே மாதிரியான ஹேர் கட்டு, என்னன்னா நெத்தியில ஒரு சின்ன கருப்பு இருக்கும், நமாஸ் நிறைய பண்ண மாதிரி, அதே மாதிரி ஒரு குல்லா போட்டிருப்பேன். இதே லுக்கில் தான் இருப்பேன். அதில் நான் குரான் படிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் நமாஸ் பண்ற மாதிரி நிறைய காட்சிகள் எடுத்தாங்க. அதுக்கெல்லாம் பிராக்டிஸ் எடுத்து பக்காவா ஒரு இஸ்லாத்தவன் எப்படி வந்துல செய்வானோ, அது இஸ்லாத்தவன் எப்படி வந்துல செய்வானோ அதே மாதிரி நான் பண்ணுவேன். உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பண்ணுவேன். ஸோ அது இட் கேவ் மீ அன் இம்மென்ஸ் பிளஷர். நான் ரொம்ப 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 சந்தோஷம் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில், அதுவும் தலைவருக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிற மாதிரி ஒரு நண்பன் கேரக்டரில் பண்ணதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நான் ஒரு வாட்டி தலைவர்கிட்ட சொன்னேன், அவரை நான் மாப்பு அப்படின்னு கூப்பிடுவேன். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், யூ ஆர் ரியலி கிரேட் மாப். ஏதாவது அவர் டான்ஸ் பண்ணுறதோ ஃபைட் பண்ணுறதோ, ஒரு படத்தில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறது, ஒரு படம் ஜெயிச்சதுக்கப்புறம் ரியலி கிரேட் மாப்பு அப்படின்பேன். அப்போ அவர் ஒரு விஷயந்தான் சொல்லுவார், நான் கிரேட் இல்லை, என்னை படைச்ச அந்த ஆண்டவன் தான் கிரேட் அப்படின்பார். ஸோ கடவுள் எந்த வடிவமாக இருந்தாலும், இப்போ நான் அதனால தான் அதாவது தூத்துக்குடியில் போய் நான் கண்டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னுங்கும்போது என்னை ரொம்ப ஒரு டிமாரலைஸ் பண்ணாங்க, ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாங்க. நீ எப்படி அந்த ஊரில் போய் சவுத்தில் போய் எப்படி நீ ஜெயிக்க முடியும், அது டிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு சொல்லி. ஆனால் என் மக்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சு நான் இங்கே வந்தேன். தென் மாவட்ட மக்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சு வந்தேன். என்னை ஜெயிக்க வச்சாங்க. அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, உன்னை யார் மீனவன் தூத்துக்குடிக்காரன் எப்படி அவங்களுக்கு தெரியும், உன்னை ஐயர் பையன் நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாருக்குமானவன், நான் பொதுவானவன். சிலுவை போட்டால் நான் கிறிஸ்துவன், குல்லா போட்டால் நான் ஒரு முசல்மான், பட்டை போட்டால் நான் ஒரு ஹிந்து. நான் எல்லாவனுக்குமானவன். நான் என்னை விட்டு கொடுக்காம என்னை ஜெயிக்க வச்ச என்னுடைய மக்களுக்கு நன்றி. தாவேக்காவை ஆதரிச்ச உங்களுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.